வெற்றி இலை, வெற்றி இலை அல்ல. புரிஞ்சுண்டா வெற்றி இலை, புரிஞ்சுக்கலைன்னா வெற்றி இல்லை. வெற்றி இலை தான், அதுவும் வெற்றி இலை தான். இலைனா இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்றேன். இவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி பாக்குவத்திலைய மாற்றினாதான் கல்யாணம்னு வச்சுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சுதா? தெரியல. நம்மளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க பாக்குவத்தில் சாப்பிடாத. இந்த விஷயம், இந்த வார்த்தைகள் எனக்கு ஏறலை. எனக்கு இந்த வார்த்தைகள் யாரும் எனக்கு சொல்லலை. நானும் எங்கெங்கனோ போனேன், இயற்கை மருத்துவமெல்லாம் நான் மீட்டிங்கெல்லாம் போனேன். இந்த ஆணித்தரமாக நெஞ்சில் பதிகிற மாதிரி வார்த்தைகள் யாரும் சொல்லலை. பல்ல க்ளீன் பண்ணு சரியாகும் அப்படின்னு சொல்லி பல்ல க்ளீன் பண்ணுன்னு க்ளீனாக போயிடுச்சு. எல்லாம் பல்லே போச்சு. சொல்கிறாங்களா இல்லையா? டென்டிஸ்ட் போனால் பல்ல க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லை? க்ளீனாக பல் போயிடும். க்ளீன் பண்ணுறதை விட இருக்குதல் என்பது முக்கியம். அப்போ இருக்க வேண்டிய உணவு என்பது இருக்க வேண்டும் என்பது முக்கியம். இப்போ இயற்கை உணவு கொடுப்பாங்க, பல்ல கடிச்சுன்னு சாப்பிடாம நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இவ்வளோதான். இப்போ இது ஒன்று தான் வைத்தியம். இதை தவிர எது பண்ணினாலும் பல்லு பொறுத்தவரையில் காப்பாற்றுறது கஷ்டம். பல் சொத்தை, பல் ஒரு சொத்து இல்லையா? பல் ஒரு சொத்து தானே. பல் சொத்தை பிடுங்கிடுவான். பல் சொத்தை பிடுங்குவான். பல் சொத்தை பிடுங்கிறது பல் வைத்தியமா? நான் ஏன் இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துனேன்னா, பல் வைத்தியம், கண் வைத்தியம், இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நான் எடுத்துனேன்னா, நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டர் இதுக்கு போகிறதே இல்லை. பல் வைத்தியம்னா பல் டாக்டர்ப்பா, கண் வைத்தியம்னா கண் டாக்டர்ப்பா, எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அவங்க நமக்கு தெரியணும்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. இயற்கை மருத்துவத்துலேயும் அப்போ ஒவ்வொன்றும் ஸ்பெஷாலிட்டி. இயற்கை மருத்துவம் பேசுகிறவங்களே பல பேருக்கு அது தெரியாது. பல்லில் பிரச்சனை, நீ எதுக்கும் டாக்டர்கிட்ட போயிடப்பா, உனக்கு பல் பிரச்சனை, நீ டாக்டர்கிட்ட போயிடப்பான்னு சொன்னாங்க. தெரியாது. இப்போ நான் சொல்ல வார்த்தைகள்லேயே உங்களுக்கு பல் இறுகிச்சா இல்லையா சார்? சிம்பிள் வெர்பல். ஹெர்பல் மருந்து கூட கிடையாது, ஹெர்பல் கூட கிடையாது. இப்போ நான் சொல்கிறது பூரா வெர்பல். எவ்வளோ சொன்னாலும் எந்த பேஷண்ட்டும் கேட்க மாட்டான். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுதாண்டா வைத்தியம், இதுக்கு ஃபீஸ் கொடுன்னு கேட்டால் அப்போ பல்ல கடிப்பான். கடிப்பானா மாட்டானா? கடிப்பானா மாட்டானா? யோசிச்சுப்பார். நம்ம எப்படியும் யோசிச்சுப்பார். இது வைத்தியம்னு புரியுது, பெரியவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னு புரியுது, எல்லாம் புரியுது. எல்லாம் நான் எடுத்து சொல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சே இருக்காது. உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு ஃபீஸ் கொடுறான்னு கேட்டு பாருங்க, ஒரு ரூபாயை தரமாட்டான். ஏற்கனவே கொடுத்துருந்தானா திருப்பி கொடுன்னு கேட்பான். தெரியாமல் அட்வான்ஸாக வாங்கிட்டு பண்ணிடணும்னு வச்சுங்க, இது ஒன்றுமே நீ செய்யலை, என்னதுக்கு சொல்லுவானா இல்லையா? இன்னும் வாயத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருமா, வெறுங்கையிலேயே முழம் போடுற இல்லை கேட்பான்ல. இப்போ உங்களுக்கு ஆயுசுக்கும் பல் இருக்கணும்னா நீங்கள் பல்ல கடிச்சுன்னு இருக்கணும். கணவன் மனைவி கூட ஒருத்தர் பல்ல கடிச்சுன்னு தான் இருக்கிக்கிறாங்க. பல்ல கடிச்சுன்னு தானே சகிச்சுக்கிறோம். அதான் விஷயம். 10 நிமிஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் பக்கம் பக்கமாக உட்கார வச்சு, இவருக்கு எது நல்லதோ அதை நீங்கள் சொல்லணும், இவருக்கு எது நல்லதோ அதை நீங்கள் சொல்லணும், பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அதுக்குள்ள டைவர்ஸ் ஆகிடும். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கே சண்டை வந்துடுது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸே தாண்டதில்லை. அதனால தான் இப்படி நான் வெளியூராக வந்துட்டுருக்கேன். விஷயம் தான் எல்லா வீட்லையும் அதே கதி தான். அதாவது we are unable to tolerate the other person, unable to tolerate the other person's point of view. அப்புறம் அதை ஒத்துக்கிறது, ஏற்றுக்கிறது, இதெல்லாம் எங்கேயோ இருக்கு. இத்தனை விஷயங்கள். சரி, கண் வைத்தியம். கண் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு உறுப்பு.
சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. நான்மணி கடிகை சொல்லுது, எல்லா இந்திரியங்கள்லையும் முக்கியமானது கண். இப்போ கண் வைத்தியம் எப்படி நடக்குது பாருங்க. கண்ணு மொழியை நோண்டி எடுத்துட்டு வேற கண்ணு மொழி வைக்கிறாங்க. வைத்தியம் நடக்குதா இல்லையா? நமக்கு எதிரி, இவர் எனக்கு எதிரியாக இருக்கார், இவர் எனக்கு கோபமாக இருக்குன்னா என்ன டே கண்ணு மொழியை நோண்டிடுவேன், பல்ல பிடுங்குவேன், மண்டையை உடைப்பேன் சொல்லுவோமே. என்ன சொல்கிறோமா இல்லை? இந்த பக்கம்லாம் விழா எடுத்துருவேன். வயசாச்சுன்னா திருக்கடையூர் போய் விழா எடுக்கணும். வயசாச்சுன்னா விழா எடுத்துடுறான் சொல்கிறோம். இது இத்தனையும் வைத்தியமாக நடக்குது. இப்போ இருக்கா? இப்போ இவ்வளவு வைத்தியமாக நடக்குது. அதில் இன்னொரு தமாஷு, கண் போனால் பரவாயில்ல, கண் போனால் பரவாயில்ல, கண் ஆப்ரேஷன் செய்யி அப்படின்னு இவர் டாக்டருக்கு எழுதி கொடுக்கணும். 15-20,000 பணமும் கட்டணும். கண் போனால் பரவாயில்லன்னு எழுதி கொடுத்தா அது ஐ கேரா, ஐ டோன்ட் கேரா? பில் கேட்ஸாகவே இருந்தால் கூட கண் போனால் பரவாயில்லன்னு எழுதி கொடுக்க முடியுமா? வசதி வாய்ப்புகள், சொத்து சுகம் நமக்கு நிறையா இருந்தால் கூட கண் போனால் பரவாயில்லன்னு எழுதி கொடுக்க முடியும். அதோடு அவனுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோதானே, முடிஞ்சே போச்சேன் எல்லாம். அப்போ கண்ணுக்கு வைத்தியம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று இருக்கணும், இதை தவிர ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா வேணாமா? சரி, அந்த வைத்தியமெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாருன்னு நான் 1 மணி நேரம் உட்காந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாம் புரிஞ்சிடும். அந்த பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா 15,000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? இந்த லென்ஸை பிடிக்கிட்டு வேறு லென்ஸ் வைக்கிறது இதெல்லாம் அதே 15,000 இப்போ கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொன்னால், கத்தியே வைக்கல சொல்லுவோமா இல்லையா? கத்தி காமிச்சா தான் சார் காசு எடுக்கிறோம். கத்தி காமிச்சா தானே சார் காசு எடுக்கிறோம். 4-5 பேராக சேர்ந்துண்டு முகமூடியெல்லாம் போட்டுண்டு அப்போது மருத்துவத்தில் என்ன ஆகுதுன்னா, பெரிய பெரிய முதலீடு பண்ணி பெரிய பெரிய செலவுகள், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டா அவளால் சமாளிக்கவே முடியாது. எந்த உண்மையும் எடுத்து சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு 2 பாதை காமிச்சேன் இல்லையா? இந்த பாதையில் ட்ரூத் இஸ் டிஸ்கவர்டு, இந்த இன்னொரு பாதையில் ட்ரூத் இஸ் கவர்டு. இந்த பாதையில் ட்ரூத் இஸ் கவர்டு, இந்த பாதையில் ட்ரூத் இஸ் டிஸ்கவர்டு. இன் ரியாலிட்டி ஆல் ஆஃப் அஸ் ஆர் வேரிங் க்ளோத்ஸ். இருக்கா? சட்டை போட்டு இருக்கோமா எல்லாரும்? பட் இன் ரியாலிட்டி ஆல் ஆஃப் அஸ் ஆர் நேக்கட். உண்மையா இல்லையா? இன் ரியாலிட்டி ஆல் ஆஃப் அஸ் ஆர் நேக்கட், பட் இன் ரியாலிட்டி ஆல் ஆஃப் அஸ் ஆர் வேரிங் க்ளோத்ஸ். இப்போ இந்த கவர் பண்ணினதுக்கு உள்ள ஒரு நேக்கட் ட்ரூத் இருக்கு. அந்த நேக்கட் ட்ரூத்தை உணர்ந்தால்தான் ஜனனமே. கரெக்டா? இந்த நேக்கட் ட்ரூத்தை உணரல என்ன ஆகும்? இவன் ஒருத்தன் தான், இவனோட கணக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும். நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கிறதில்ல. ஏண்டானா தே ஹவ் நெவர் டிஸ்கவர்டு தேர் ட்ரூ செல்ஃப். அந்த நேக்கட்னஸ் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்போ என்ன ஆகும்? எல்லா நேரமும் சட்டை போட்டுட்டே இருப்பான், அவ்வளோதான். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது மாதிரி யூ ஹாவ் டு டிஸ்கவர் த ட்ரூத். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பல்ல கடிச்சா ஸ்ட்ரென்த் கிடைக்குதா இல்லையான்னு பல்ல கடிச்சு பாருங்கள். ஒருத்தர் கேட்டார், தண்ணி குடித்தா சர்க்கரை கரைஞ்சுதா, அது எப்படி? நான் மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் ஒரு தடவை
டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக் சுகர் சார்ட் போட்டு காமிச்சேன். அந்த சார்ட் பிரகாரம் அந்த அந்த அளவுக்கு நிச்சயமாக அது நடக்கணும். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் அது, அதில் ஒன்றும் மாற்றே இல்லை. ஒருவேளை வர்ற ரிசல்ட்டில் இந்த அளவுக்கு குறையலைன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒன்று தப்பு. ஒன்றா அந்த ரிசல்ட்டு கொடுத்தது தப்பு, இல்லை நான் சொன்னது தப்பு. ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தான் தப்பாக இருக்க முடியும். ஏதோ தப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்த கணக்கு தப்பாகாது. ஆடிட்டருக்கு கணக்கு தெரியும்ல, கணக்கு தெரியும்ல. கொடுக்குற ரிப்போர்ட் தப்பாக இருந்தால் எல்லாரும் உத்தமனா? அதனால் இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. சேலத்தில் ஒரு ரோட்டரி கிளப்பில் இது மாதிரி பேசும்போது ஒரு டாக்டருக்கு சரியான கோவம். எங்களை என்ன ரத்த காட்டேரின்னு சொல்கிறீங்களா? நாங்கள்லாம் என்ன டிராக்குலாவா? என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? புரிஞ்சு பண்ணாதான் வைத்தியம், உறிஞ்சு பண்ணால் பைத்தியம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்தார். நான் சொன்னேன், ஐயா நான் சொன்னது என்னமோ புரிஞ்சு பண்ணால் வைத்தியம், உறிஞ்சு பண்ணால் பைத்தியம்னு நான் சொன்னேன். அது வாஸ்தவம். ஆனால் நான் யாரையும் ரத்த காட்டேரி, டிராக்குலா அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் சொன்னாத வார்த்தையெல்லாம் சொன்னதாக சொல்லாதீங்க. என்னை விட உங்களுக்கு வைத்தியத்தை பற்றி சொல்கிறதுக்கும், நோயை பற்றி சொல்கிறதுக்கும், அதனுடைய சிகிச்சை பற்றி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் அதிகம். நீங்கள் மாற்றி சொல்லுங்கன்னு. எப்படி? புரிஞ்சு பண்ணால் பைத்தியம், உறிஞ்சி பண்ணுறது தான் வைத்தியம். எதுக்கு மோனிங் கரெக்டாக வருது இல்லையா? பானா சரியாக வருது, வானா சரியாக வருது. அதனால் நீங்கள் அப்படி சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு நான் இவாளுக்கு ஆமோதிச்சு நான் சொல்கிறேன். இந்த ஆடியன்ஸ் கரெக்டாக புரிஞ்சுப்பா, அப்போ தான் ஆடியன்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அவர் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவார்? புரிஞ்சு பண்ணுறது பைத்தியம், உறிஞ்சி பண்ணுறது வைத்தியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதான் சொல்கிறேன், எது உண்மையோ அது கிளாரிங்காக தெரியும். எது உண்மையோ கிளாரிங்காக தெரியும். இப்போ உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு நீங்கள் எது சொன்னால் ஒத்துப்பீங்களா? உங்கள் அறிவு அதையே தான் கடைஞ்சோம். அதுக்குள்ளேருந்தே இப்போ நெருப்பு வெளிப்பட்டுதா? அதுக்குள்ளேருந்தே லைட்டு வந்துதா? அதுக்குள்ளேருந்தே லைட் வந்துதா? ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங் இன் லைட்டர் வெயின். தமாஷாவும் நகைச்சுவையாகவுமே சொல்லிட்டேன். ஆனால் அவ்வளவும் வெளிச்சத்தை கொடுத்தது.